எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேஎன்னா பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நம்ம எஸ்கேஎன்னா வந்திருந்தாரு. இதுக்கான ப்ரோமோ அப்படிங்கிறது அவங்களே அஃபீஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்பில் இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் கூடிய விரைவில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம எஸ்கேஎன்னா புகழ் அவருக்கு அவார்டு கொடுக்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுடைய பழைய நினைவுகளை பற்றி பேசியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் புகழ் அவருடைய வாழ்க்கை வரலாறு சின்னதாக ஒரு ஏவியா போட்டிருந்தாங்க. உண்மையாகவே செம்ம மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. அதே மாதிரி புகழ் அவருடைய டெலிவிஷன் டயத்தில் அவர் நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மைக் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அடிக்கடி என்கிட்ட அந்த ஒரு மைக்கை வாங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம எஸ்கேன்னா ஒன்று சொல்லியிருப்பாரு, உங்களுக்காவது மைக்கை மட்டும் தான் வாங்கினாங்க, ஆனால் என்கிட்ட கோட்டையும் சேர்த்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு இடத்துல செம்ம மோட்டிவேட்டான ஸ்பேஸாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டான் படத்தில் புகழ் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்லேயே நம்ம எஸ்கேன்னா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கூடிய விரைவில் புகழ் கூட சேர்ந்து நடிப்பேன், பட்டு டான் படத்தில் சேர்ந்து நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அப்படிங்கிறனால டான் படத்தில் அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே டாக்டர் படத்துலையும் கவின் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை ஏற்கனவே பரப்பி விட்டுருந்தாங்க. ஏன்னா டாக்டர் படத்தில் கவின் அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நெல்சனுக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி புகழ் இப்போ சிவாங்கி மற்றும் எஸ்கேஎன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு தான் இந்த ஒரு படத்தில் புகழும் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை நிறைய பேர் பரப்பி விட்டுருந்தாங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரு படத்தில் புகழ் நடிக்கலை அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. ஒன்லி சிவாங்கி அவங்க மட்டும் தான் டான் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை இப்போ அஃபீஷியலாக வெளிவந்துருச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.